நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சுத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த டிஎம்கே காரங்க. அவங்க பொள்ளாச்சியில பெண்களை எந்த அளவு தரக்குறைவா நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொள்ளாச்சியில நல்லட்டிப்பாளையம் ஆதித்ராவர் காலனில அங்க இருக்கிற கேண்டிடேட் நித்யானந்தன் ஆதரிச்சு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா, அதாவது டிஎம்கேவோட தலைவர், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஐயாவோட போட்டோவை கொண்டு ஒட்டுறாங்க. ஒருத்தர் வீட்டில் ஃபோட்டோவை ஒட்டக்கூடாது, அதை அவங்க பர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாதுங்கிற ரூல்ஸே தெரியாமல் அந்த வீட்டில் கொண்டு ஒட்டுறப்ப அவங்க அப்பன் கட்டி கொடுத்த வீடா அப்படின்னு மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. இல்லைன்னா உங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடா அப்படின்னு மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு வீட்டில் கொண்டு ஒட்டிட்டு என் வீட்டில் எதுக்கு ஒட்டுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டால் அந்த பொண்ணை அடிக்க வர்றது, அந்த பொண்ணை மிரட்டுறது, தகாத வார்த்தையில் பேசுறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இதை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்குறது யாரு? உங்கள் அப்பா தாங்க. இதுக்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா தான். நீங்கள் செலக்ட் பண்ண உங்கள் அப்பா தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த பெண் அலறலிடுறாங்க, என்னை அடிக்க வராங்க, என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இது தெரிஞ்சுக்கிட்ட தாவேக தலைவர் இதற்காக குரல் கொடுத்துருக்கிறாரு. அந்த பொண்ணோட பாதுகாப்பை உறுதி செய்யணும், அந்த பெண் வீட்டில் அத்துமீறி ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பெண்ணை அடிக்க போனவங்களை கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. விசில் புரட்சி ஆரம்பிச்சுட்டு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெத்த வாயில வடை சுட்டுட்டு மக்களை ஏமாத்துற ஆட்சி அகற்றப்படணுங்கிற எண்ணத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பல கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லி இருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு ஆதரவா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். இத்தகைய மோசமான சூழ்நிலைக்கு காரணம் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஆட்சி மட்டுமே தான். ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து கொண்டு வரணும்னு போராடுறவங்க முழுமையா சிந்திச்சு செயல்படுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.